ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹாப்பி பர்த்டேடா மச்சான். ஹாப்பி பர்த்டேடா மச்சான். தேங்க்யூ மச்சான். மச்சான், இன்னைக்கு நான் இங்கே ட்ரீட்டாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உன்னோட பிறந்த நாள். ட்ரீட்டெல்லாம் சும்மா தெறிக்க விட்ற. அதில் எல்லாம் மச்சான் கரெக்டாக இருப்பாப்புல. நீ வேணா பாரு, நாளைக்கு ஊரையே சும்மா அலற விட்றான். என்ன மச்சான்? எல்லா பர்த்டேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த தடவை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் மச்சான். டிஃப்ரெண்ட்னா என்ன மாதிரி? லைஃப்லேயே மறக்க முடியாத மாதிரி ஒரு பர்த்டே மச்சான். அந்த மாதிரி இருக்கணும். லைஃப்லேயே மறக்க முடியாத மாதிரி? அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சொல்லு மச்சான். நாம் வேணா இந்த பர்த்டேக்கு இந்த சரக்கு டோப்பு எதுவும் இல்லாமல் கொண்டாடலாமா? யாரா நீ கோமாளி? அப்புறம் என்னடா டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்காக போதை இல்லைன்னா எப்படி மச்சான்? இங்கே பாரு, நைட் அடிக்கிறதுக்கு போதையும் வேணும், என் பர்த்டேவை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் வேணும். அதை சொல்லு. சரி மச்சான், அப்போ ஈவினிங் சொல்கிறேன். சரி, ஏதோ பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னியே, அதை சொல்லி கேட்போம். இல்லை மச்சான், டீ கடைக்கு டீ குடிக்கலான்னு போயிருந்தேன். அப்போ நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு இடத்துல பேய் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அதை பற்றி என்னன்னு நினைக்கிறேன்? ஆமாம், அதை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். இங்கே போனவங்களுக்கு என்னாச்சுன்னு கூட இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதாமே. அட ஆமாப்பா, அந்த ஊர்க்காரங்க வேறு அந்த பக்கம் ஏதோ ஒரு மனுஷமான உருவத்தை அடிக்கடி பார்க்குறத வேற சொல்கிறாங்க. இதான் மச்சான் பிளானு. இப்போ என்ன அங்கே போகலான்னு சொல்ல வரியா? இப்போ என்ன அங்கே போவேணான்னு சொல்ல வரையா? டே மச்சான், ஊருக்குள்ளே அப்படி பேசிக்கிறாங்கண்ணா. எனக்கு என்னவோ அங்கே போகிறது சரியில்லைன்னு தோணுது. டே இதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. நாம் அங்கேயே போவோம். பேயாம் இன்னைக்கு காட்டுறேன், அதெல்லாம் அவ்வளோ சீன் இல்லைன்னு. என்ன மச்சான் அவ்வளோ பயந்த? இப்போ என்ன சொல்கிற? ஆமாம் மச்சான், இவர இங்கே பேய் இருக்குன்னு சொல்லி பெரிய சீனை போட்டுருந்தான். யாராக அந்த மாதிரி இருக்க தானே செய்யும். சரி, இப்போ இந்த இடத்த பற்றி என்ன நினைக்க? இந்த மாதிரி ஒரு இடத்துல அடிக்கிற குளிருக்கு கேம்ப் ஃபயர் போட்டு அதை சுற்றி உட்காந்து ஸ்மூத்தாக ஜாயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற சந்தோஷம் வேற எங்கே கிடைக்கும் சொல்லு? செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்தில் கிடைக்கும். ஏன்டா நீ வேற? அவனே இப்போ தான் கிஸ் அடித்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இது தேவையா? டே தம்பி, இங்கே என்னப்பா பண்ணுறீங்க? நாங்கள் பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க? இங்கே பாரு தம்பி, இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க, அதான் அவங்க எல்லாருக்கும் நல்லது. யாரு மச்சான் இவன்? நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தால் பெரிய மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பெருசு, கிளம்பு. என் மச்சான் டென்ஷன் ஆகுறான். கண்ணு முன்னாடி நிற்காம அப்படியே ஓடிடு. டேய் போ சொல்லு மச்சான் அவனை. போ இங்கெல்லாம் நிற்காத, ஏன்னா இது ரத்த பூமி. ஏன் மச்சான் பாவம் அவரை போய் திட்டிக்கிட்டு? டே மச்சான், அந்த ஆளை காணும்டா. டேய் வாடா மச்சான் பார்க்கலாம். என்ன மச்சான் அவனை காணலை? மச்சான் இந்த திட்டுனா யார்டா இருப்பா? நானாக இருந்தால் அந்த மாதிரி இருந்து குச்சி செத்துருப்பேன். டே மச்சான், நீ சொன்னதான்டா கரெக்டு. அந்த ஆள் அங்கேருந்து இங்கே வந்து என்னை பார்த்து என்னை பார்த்து வித்தியாசமாக சிரிச்சா மச்சான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஆளை காணும் மச்சான்.
சும்மாறா அடித்த போதில் ஏதாவது வளரிட்டு வாடா முட்டு. கரெக்டாக சொன்னடா. இவன் சொல்லியதை பார்த்தா எனக்கே உச்சா வந்துருச்சு. சரிடா, நான் போய் உச்சா அடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம்தான் கேட்குற மாதிரி இருக்கு. நான் தான் உன்னை அப்போ இங்கே கிளம்பி போன்னு சொன்னல, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? டே மச்சான், என்னடா ஆச்சு? இல்லைடா, இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தியா? டே, நீ தானடா யூரின் பாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி இங்கே வந்த. ரொம்ப நேரம் ஆச்சு, உன்னை காணலன்னு சொல்லி தான் பார்க்க வந்தோம். இல்லை மச்சான், உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்தேன்டா. நீ என்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்ட. டே மச்சான், நான் இங்கே வரலடா. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அது பயமாக இருக்குடா. உங்களுக்கு எல்லாம் தம்மூசார் பண்ணி தந்தேன்ல, எல்லாம் என்ன சொல்லணும்? மூட்டி என் பின்னாடி வாங்கடா. டே மச்சான், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ஏதோ தப்பாக தெரியுதுடா. இங்கே பெயர்லாம் இருக்காதுல்ல? நீ வேற, இந்த நாய் ஒன்று கடிக்க போகிற சாக்கில் ஒரு பீட்டு ஜாயிண்ட்டு போட்டு அடிச்சுட்டு வந்துடும். அதான் என்னடா அவனை காணல? டே மச்சான், அவனுக்கு என்னடா ஆச்சு? ஜாயிண்ட்டுன்னு சொன்னோம்ல, அதான் ஒரு பஃப் அடிச்சுட்டு வரலான்னு போயிருப்பான். டே மச்சான், அங்கே பாடுறா, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. சும்மாறா, நீ வேற ஏதாவது வளரிட்டு பேசாம என் பின்னாடி வாடா. யாரா இது பண்ணது? ஒத்த யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்கடா. டே மச்சான், இதெல்லாம் பார்த்தா மனுஷன் பண்ணுற வேலை மாதிரி தெரிலடா. எனக்கு என்ன பயமாக இருக்கு. பாடா போயிடலாம். என்னடா பேசிட்டு இருக்க? செத்து போன நம்ம மச்சான்டா. இவனை யார் இப்படி பண்ணான்னு தெரியாம எப்படி அப்புறம் இங்க இருந்து? டே மச்சான், எனக்கு இன்னும் இது பேயோட வேலை இருக்குமென்னு தோணுதுடா. இங்க நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறது நமக்கு சரியா படல. வா, நம்ம கேம்புக்கு போயிடலாம். சரிடா. டே மச்சான், எனக்கு என்னவோ நாம இங்கே இருக்கிறது சரியா படலடா. நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறியா? செத்து போனது நம்ம மச்சான்டா. அவன் இல்லாம நம்ம ஊருக்கு போனா நம்ம தான் அவனை ஏதோ பண்ணிட்டோம்னு நினைச்சுப்பாங்கடா ஊர்ல. நீ வேணா போ மச்சான். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம நான் வரதா இல்லை.
டேய் மச்சான், இந்த பிறந்த நாளை வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி சும்மா மாதம் என்ஜாய் பண்ணணும்டா. கரெக்டு மச்சி, நானும் அதை தான் யோசித்தேன். மச்சான், உன்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்குது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா?